ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு another குக்கிங் வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் முறைப்படி, அதாவது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இந்த முருங்கங்காயும் இறாலையும் போட்டு ஒரு பிரட்டல் கறி ஒன்று செய்யிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இறாலை எடுத்துக்கொள்ளுவேன். நான் இந்த இறால் தான் எடுத்துருக்கிறேன். இந்த இறாலை வடிவாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறாலை பிரிம்பா எடுத்து வச்சுக்கொள்ளுவேன். இந்த இறாலை நான் இப்போ பொரிச்சு தான் நான் இந்த கறி வைக்க போகிறேன். அதால் இறால் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். இதுக்குள்ளே நான் இப்போ எடுத்து வச்சுக்கிற இறால் அவ்வளோத்தையும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நான் ஒன்றுமே மிக்ஸ் பண்ணல, சும்மா தான் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறால் நல்லா பொரியணும் மண்டியில், லைட்டாக பொரிஞ்சாலே போதும். ஒரு கலர் மாறி கொஞ்சம் சைட்டெல்லாம் அந்த முருகலை வரைக்கும் ஓகேயாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிட்டுது. எனக்கு கொஞ்சம் பொரிய விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு கொண்டு வருது. இந்த டைமில் உங்களுக்கு எண்ணெய் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எண்ணெயை குறைச்சி கொள்ளுங்க. நான் இந்த சட்டிலேயே செய்ய போகிறேன். அதுக்கு வட்டி வச்சுக்கிற கருவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன், அதோட உள்ளியும் போட்டுக்கொள்கிறேன், அதோட பச்சை மிளகாயும் போட்டு சேர்த்து நல்ல வடிவாக இருக்கா வதக்கி விட்டுக்கொள்கிறேன். அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கொள்ளுங்க. கூட எண்ணெய் விடாதீங்க. இப்போ இந்த கறி ஃபுல்லாக எண்ணெயாகவே இருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் கூட்டிட்டு அதால் எடுத்தேன்னா இதோட இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். ஏன்னா குயிக்காக வதங்கிடும் உப்பு சேர்த்தா, என்னோடய வீடியோவில் அடிக்கடி சொல்கிறது. இப்போ நான் கடுகு பெருஞ்சீரகம் போடாதபடியாக அந்த சைட்டில் எல்லாத்தையும் தள்ளிட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய்க்குள்ளே கொஞ்சமாக கடுகு, அதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வதக்கி விட போகிறேன். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிக்கொண்டு வருது. இதுக்கு சின்ன வெங்காயம் தான், நீங்கள் நிறைய சின்ன வெங்காயம் எல்லா கறிக்குமே நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இப்போ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த இறால் கறிக்கு வெந்தயம் தேவை, வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன். வெந்தயத்தை முதலே போட்டுறாதீங்க, ஏன்னா கறிச்செண்டா அது ஒரு கைக்கிற தன்மை வரும். அதாவது கடைசியில் போட்டுக்கொள்ளுங்க. போட்டு வதக்கிட்டு இந்த முருங்கங்காயம் சேர்த்து வைக்கிறபடியாக நான் அதில் இந்த டைமில் முருங்கங்காயம் போட்டுக்கொள்கிறேன். வட்டி வச்சுக்க முருங்கங்காயம் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது முருங்கங்காய் போட்டிங்கன்னா. அதோட வட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்கிறேன். ஒரு தக்காளி பழம் போட்டுக்கொள்கிறேன். போட்டு நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்ல வடிவாக வதங்கி கொண்டு வருது. கொஞ்சம் அந்த தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கினோன்னு இந்த டைமில் நாங்கள் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். அதோட மிளகாத்தூள் போட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அதோட உப்புத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். போட்டு லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்க தூள்கள் போடைக்குள்ள, ஏன்னா எரிஞ்சிச்சுன்னா அந்த கறி ஒரு கருப்பு கலரில் வந்துடும் தூள் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல வடிவாக சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடுது. இந்த டைமில் நான் தேங்காய் பால் விட்டுக்கொள்கிறேன். நல்ல திக்கான தேங்காய் பால் விட்டுக்கொள்கிறேன். போட்டு நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதோட நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. போட்டு நல்ல வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டி விட்டோம்னா ஒரு கொதி கொஞ்சம் தண்ணி குறையிற டைமில் இடைக்க கிண்டி போட்டு நல்லா அடுப்பு குறைச்சி விட்டு நீங்கள் பிரட்டி எடுங்க. நார்மலாக இந்த கறியிலெல்லாம் நான் பிரட்டி தான் வைக்கிறேன். நான் நார்மலாக எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன், அடுப்பை குறைச்சி விட்டு நல்லா பிரட்டி எடுத்திங்கன்னா கறி டேஸ்ட்டாக இருக்குமெண்டு. அதே மாதிரி தான் இதுக்கும் நல்லா ஒரு கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வரைக்கல நீங்கள் இப்போ இந்த அடுப்பை குறைச்சி விட்டுட்டு பிரட்டி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு பிரடல் கறியாக வரும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள் இப்படி கொதிச்சு கொண்டு வருதுண்டு. இறாலோட நிறைய போட்டு வைப்பாங்க. சில பேர் கத்திரிக்காயெல்லாம் போடுவாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு வைப்பாங்க. ஆனால் இந்த முருங்கங்காய் போடுறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவே இருக்கும். தனியாக நாங்கள் அந்த முருங்கங்காய் கறி சாப்பிட்றத விட இந்த இறாலோட போட்டு செய்யலாம். அது ஒரு வித்தியாசமான வாசமாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
பாருங்கள் கறி நல்லா வற்றி கொண்டு வருது. எனக்கு ஒரு கொஞ்சம் கிரேவி வேணுமென்ற வழியாக நான் ஓரளவுக்கு கிரேவியோட நான் எடுக்க போகிறேன். இது எப்படி கறி தெரியுதுன்னா பாருங்கள், எங்களுக்கு கறி வந்து எங்களுக்கு ஓகே வந்துட்டுன்னு தெரிகிறதுக்கு வந்து கடைசியாக அந்த எண்ணெய் வந்து அந்த கறியில் சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். அதில் அந்த டைம் தான் எங்களுக்கு கறியெல்லாம் நல்ல வடிவாக பிரண்டு வந்துட்டேன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே நல்ல வடிவாக பிரண்டு வந்துட்டு கடைசியாக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன். அது வந்து பாசத்துக்காக போடுறது நல்லா இருக்கும். அதையும் போட்டு லைட்டாக இருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவேன். பார்த்திங்கன்னா சூப்பராகவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு உப்பு புளி தூள் எல்லாம் ஓகேவாக இருக்குண்டு. இதில் உங்களுக்கு உப்பு காணாட்டிக்கு நீங்கள் இந்த டைமில் போட்டுக்கொள்ளலாம். எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாமே ஓகேயாக இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் பிரட்டுறதுக்கு விட போகிறேன். இன்னும் ஒரு கப் 2 வரைக்கும் நான் அரைக்கிறேன்டா ஓகேயாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அடுப்பு ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்பவே டேஸ்டான சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்படி வந்துட்டு கறிண்டு. இது தனியாக வெள்ளை சோறோடு சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் அப்படி செய்யாட்டிக்கு ஒரு இந்த உங்கள்கிட்ட முருங்கங்காய் இருக்கிற டைமில் வேறு ஆளும் இருக்கிற டைமில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.